மடியோ காலைல இப்போ சோறு குழம்பு பார்க்கணும். இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் திறந்துட்டாவே நமக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரி, நேற்று வச்ச மீன் குழம்பு கிடக்கு, ரசம் மட்டும் வச்சுட்டு ஏதாவது வடகம் அப்பளம் அந்த மாதிரி பொரிச்சு வச்சா போதும். பிள்ளைங்க அதையே சாப்பிட்டுட்டு போயிருங்க. என்னென்னு எதுக்கும் கேட்டுக்குவோம். அவர் எதுவும் வேணும்னுக்கிறாருன்னா பார்த்துக்குவோம். மோறு கூட கொஞ்சம் கிடக்கு போல். சரி, இதோட போட்ட வேண்டியதான் இன்னைக்கு. என்ன பட்டு திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்காம நீ பாட்டுக்கு இதை யோசனையில் நின்றுட்டுருக்க. பிள்ளைங்க வேறு ஸ்கூலுக்கு போகணுமா இல்லையா? என்ன சமைச்சிட்டியா இல்லை இனிமேல் தான் செய்யணுமா? என்ன கதை? காஃபி இருந்தால் கொஞ்சம் கொண்டு வரியா? அதுக்கு தான் கேட்க வந்தேன். சரிங்க, டீ கொண்டு வரேங்க. ஒன்றும் இல்லைங்க, நேற்று வச்ச மீன் குழம்பு கிடக்கு, அதோட ரசம் மட்டும் வச்சா போதுங்களா? இல்லை உங்களுக்கு டிஃபனுக்கு எதுவும் தனியாக செய்யணுங்களா? அதாங்க கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை இதே போதுங்களா? தயிர் கூட கிடக்குங்க. இதுவே போதும் பட்டு, அதான் மீன் குழம்பு இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் ரசம் ஊற்றி சாப்பிட்டாவே போதுமானது விடு. இட்லி எப்படின்னு தயிர் வச்சுருப்பில்ல, வேணா அதை டிஃபனுக்கு கட்டிக்கிறேன். இது போதும், எதுக்கு மல்ல கட்டிகிட்டு இருக்க? கொஞ்சம் இன்றைக்கி லைட்டாக சாப்பிட்டா தான் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை ஹெவியாக சாப்பிட்றோம்ல, அதனால் இதுவே போதும். நீ டீ காஃபி மட்டும் ஏதோ ஒன்று போட்டு எடுத்துகிட்டா போதும். சரி, நான் என் ரூமுக்கு போகிறேன், வா. சரி, அவரே தான் எல்லாம் போதும்ட்டாரே, பார்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு தானே தயிர் சோறு கட்டி ஊறுகா இந்த வத்தலை கொஞ்சம் கொடுத்துட்டா போதுமானது. இதுக்கு வேலையை மேலே கட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை தான் பெருசாக ரெஸ்ட் எடுக்க முடியல. வீட்டு வேலைக்கு எல்லாம் சரியாக போயிருது. காலைல டிஃபன் செஞ்சோம்னா மதியம் நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டு தூங்க ஒரு செத்த ரெஸ்ட் எடுக்கனால சாயந்தரம் மறுபடியும் எழுந்திரிச்சு இது பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் துணியை வேறு துவைச்சோம்னா அவ்வளோதான், சுத்தமாக ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்குது. இல்லை நைட்டு வேறு டிஃபன் செய்யணும். ஒரு சில டைம் மாவு ஆடுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். ரசம் மட்டும் தானே செய்ய போகிறோம், சீக்கிரம் செஞ்சிட வேண்டியதான். என்ன இந்த சீதா தேனு இன்னும் எந்திரிக்காமல் இருக்குங்க? கூப்பிடுமா, ஏ சீதா, ஏ தேனு எந்திரிங்க. இன்றைக்கி என்ன திங்கக்கிழமை தானே, என்ன ஞாயிற்றுக்கிழமை நினப்பிலே இருக்கீங்களோ? எழுந்திரிச்சு வாங்க, வந்து டீயை குடிச்சிட்டு அடுத்து கிளம்புங்க. ஸ்கூலுக்கு மணியாச்சு பாருங்கள். கிளம்புங்க. என்னம்மா காலையில் கத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சுமா? எது வேலைக்கு ஹெல்ப் பண்ணுமா? சமையலுக்கு காலையில் கத்துறீங்க? மணி என்னம்மா 7 தானே ஆக போகுது. உங்களெல்லாம் லூஸில் விட்டேன் பாரு, அதனால தான் இப்படி 7 மணி வரைக்கும் அசால்ட்டாக தூங்குறீங்க. திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகுங்கிற நினப்பு இருக்கா இல்லையா? இப்போ நான் கத்தி நீ மட்டும் எந்திரிச்சு வந்துருக்கு, நான் அவளை காணலாம். டீயை குடிச்சிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு. நான் அந்த சமையல் செஞ்சு முடிக்க போகிறேன். சீக்கிரம் கிளம்பி போய் நல்லா படிக்கிற வழியை பாருங்கள். அது இல்லைம்மா, கொஞ்சம் அசதியாக இருந்ததுங்கம்மா, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மணி 7 வேறு ஆக போதும். சரி மண்ணுமே, கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிடும். டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாம்மா? சாப்பாடு மதியத்துக்கு எதுவும் சமைக்காத மாதிரியே இருக்குது கிச்சனில். என்னம்மா ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? லேட் ஆகுமா? ஸ்கூலுக்கு லேட்டாக ஏற போதுங்களாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று வச்சு மீன் குழம்பு கிடக்கு, மீனும் ஃப்ரீசரில் நம்ம எடுத்து வச்சிருக்கலையா ஃப்ரிட்ஜில், அதையும் வச்சுக்கலாம். அப்பாட்டையும் கேட்டேன், அவர் ரசம் மட்டும் வச்சா போதுன்ட்டாரு. ரசத்தில் சாப்பிட்டு போங்க, வேணா டிஃபனுக்கு தயிர் சாதம் வத்தல் ஊறுகாய் அதெல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு போங்க. அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அதான் பெருசாக அன்றைக்கி வேலை இல்லை. இங்கே போய் சீக்கிரம் கிளம்பு, நான் அதுக்குள்ளே சமைச்சிட்றேன். சரிங்கம்மா, நீங்கள் டக்குன்னு செஞ்சுறீங்க, நான் அந்த கிளம்புறேன். நீங்கள் சீக்கிரம் செய்யுங்க. நாங்கள் ஸ்கூலுக்கும் கிளம்பணுள்ள மணியாச்சு. நான் அந்த போய் அவளை எழுப்பிட்டு கிளம்புறோம். அப்பா அந்த பிள்ளைங்களை கிளப்பி விட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சீக்கிரம் இந்த ரெஸ்ட் வச்சா தான் வேலை சரிப்படும். என்னதான் கறி குழம்பு, மீன் குழம்பு, நண்டு குழம்புன்னு வச்சாலும் இந்த ரசம் சாதம், இந்த மோர் சாதம், தயிர் சாதம், அந்த வெஜ்ஜு சாப்பிட்றதே தனி தான். அதுவும் இந்த நான்வெஜ்ஜோட ரசம் எல்லாம் மறந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, என்னதான் இருந்தாலும் ரசம் தான். அது எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் நமக்கு என்னமோ அப்படி தான் சாமி. ரச சாப்பாடு இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இந்த மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டாலும் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது வயிறு. சரி, பிள்ளைங்களை போய் ஹாலில் எடுத்து வைப்போம், எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பட்டுங்க. என்னங்க, வாங்க சாப்பிடுங்க, சாப்பாடு ரெடி. சீதா தேனு வாங்க, சாப்பிட்டுட்டு சாப்பாடு கட்டிட்டு போங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரம் வாங்க, மணியாகுது பாருங்கள். என்னம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க போல். சரி, ரசத்தில் சாப்பிட்டுட்டு மோர் சாதம் கொண்டு போயிட வேண்டியதான், அதான் நமக்கு சரிப்படும். எது வேணாலும் கொண்டு போங்கட்டி, உங்களுக்காக தானே எல்லாம் செஞ்சுட்ருக்கேன். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வெறுசாக கிளம்புங்க, மணியாகுது பாருங்கள். ஸ்கூலுக்கு நேரமே போயிட்டு நல்லபடியாக கிளாஸ் எல்லாம் கவனிங்க. வருஷம் தொடங்கிருச்சு, இனிமேல் நல்லா படித்தா தான் நல்ல காலேஜ்லலாம் சேர முடியும். சரியா? நல்லா படிக்கணும், 2 பேத்துக்கும் தான் சொல்கிறேன். ஆமாம்மா, நீங்கள் 2 பேருமே நல்லபடியாக படிக்கணும். நல்ல மார்க் எடுத்தால் தானே நல்ல காலேஜ், நல்ல ஸ்டாண்டர்டாக என்ன சொல்கிறது, நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நல்ல வேலைக்கும் போக முடியும். சரியா? 2 பேரும் விளையாட்டுத்தனத்தெல்லாம் இனிமேல் ஒதுக்கி வச்சிடணும். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, மணியாச்சு. நானுமே இந்த வேலைக்கு கிளம்பணும். சரிங்கப்பா, சரிங்கம்மா. கண்டிப்பாக நாங்கள் நல்லா படித்து நல்ல காலேஜில் சீட் வாங்குறதுக்கு ரெடி பண்ணுவோம். சரி, சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். எப்படியோ இது மணி 8 மணிக்குள்ளே எல்லாம் செஞ்சுட்டோம். சரி, எல்லோரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் மஞ்சத்து மீன் அப்படியே உட்காரும், தூக்கம் வந்தால் மட்டும் அங்கே போய் எந்த சித்தப்படுப்போம். நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டா தான் சரிப்படும். சரிங்கப்பா, நாங்கள் கிளம்புறோம். நீங்களும் பார்த்து சீக்கிரம் கிளம்புங்க. மார்னிங் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தே ரெஸ்ட் எடுமா. சரிங்க பிள்ளைங்களா, பார்த்து போயிட்டு வாங்க. சரியா? பத்திரம், வழியிலலாம் எங்கேயும் நிற்கக்கூடாது, கொள்ளக்கூடாது. பார்த்து ஸ்கூல் விட்டோமா வீடு வந்த மாதிரி இருக்கணும். சரியா? சரிங்கம்மா. பட்டு நீ சீக்கிரம் சாப்பிட்டு சத்த ரெஸ்ட் எடு. நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், மணியாச்சு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. நான் அந்த சாப்பிட்டுட்டு இது பண்ணுறேன், ஓரமாக எடுத்து வச்சுட்டு. பட்டக்கா என்ன சாப்பாடுலாம் நான் வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, கனவு பண்ணிட்டு சாப்பிட்லீங்களா? பிள்ளைங்களாம் என்ன ஸ்கூல் போயிடுச்சுங்களா? சீதா வந்துடும், அண்ணன் வேலைக்கு போயிட்டாருங்களா? ஆமாம் சரசு, இப்போ தான் எல்லோரும் கிளம்புனாங்க சாப்பிட்டுட்டு. இந்த நானுமே சாப்பிட்டுட்டு செத்த உட்காரணும். முடிஞ்ச செத்த படுக்கலாம் தான் இருக்கேன், ஒன்றுமே முடியல. பார்த்துக்க, இது ஞாயிற்றுக்கிழமைன்னு பேர் தான். எல்லா வேலைக்கும் சரியாக போச்சு. துணியெல்லாம் துவச்சனா சுத்தமாக முடியல. பிள்ளைங்களும் ஹெல்ப் பண்ணிச்சு, இருந்தாலும் ரெஸ்ட்டுங்கிறதே இல்லாமல் போகுது சரசு, உடம்பே முடியல. ஆமாக்கா, அப்படி தானேக்கா இருக்கும். நாங்கள் 2-3 பேர் தான் இருக்கோம். நானே வீட்டுக்கார எங்கள் மாமியார், எங்களுக்கே அவ்வளோ வேலை கிடக்கு. நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, அப்புறம் வேலை அதிகமாக தானே இருக்கும். துணியாக இருந்தாலும் அதிகம் தானே இருக்கும். என்ன பண்ணுறதுக்கா? வாஷிங் மிஷின் வேணால் வாங்கிக்கலாம் தானேக்கா?
அடடே சரசு நீ இங்கே தான் இருக்கியா? நானும் பட்டக்காவை தான் பார்க்க வந்தேன். சரி சரி வா, நம்மளாம் சேர்ந்து பேசி ரொம்ப நாளாச்சு, கொஞ்சம் விஷயங்களை பேசுவோம். என்னக்கா மீன் குழம்பு ரசம் மோர் பரவாயில்ல சூப்பரான சாப்பாடாக இருக்கேன். ஆமாம்மா அக்கா, நானும் பட்டாக்கா பார்த்துட்டு ரசம் எது வச்சா கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் தான் வந்தேன். எங்கள் வீட்டில் நேற்று கறி குழம்பு பார்த்துக்க, அதுக்கு பதிலாக ரசம் வச்சா கிடந்தே போகுது. இந்த அக்கா இப்படி வச்சிருப்பாங்க, கொஞ்சமாக வாங்கிட்டு போனால் ஆள் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடலாம்ல, அதுக்கு தான் வந்தேன். அப்புறம் இந்த சீதா தீனை பற்றி கேட்டுட்டு இருந்தேன், நீங்களும் கரெக்டாக வந்துட்டீங்க. ஓ அப்படியா சங்கதி, சரி சரி பட்டக்கா பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் மோர் ரசம் ஊற்றி கொடுங்க, அப்போ எடுத்துகிட்டு போகிறேன். சரிக்கா. இதுக்கு என்ன சரசு மாலா, தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. இங்கே இங்கே கலந்து தான் போய் யாரும் சாப்பிடாம கீழே தான் ஊத்துறமா இருக்குது, எடுத்துகிட்டு போங்க. சரி சரி வந்த விஷயத்த சொல்லுங்கள். என்ன மாலா வேகமாக ஓடி வந்தேன், என்னாச்சு? அதை எங்கே கேட்குறீங்க? பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்கூலில் ஆரம்பிச்சது போது ஏகப்பட்ட செலவு வந்து வீட்டில் சொல்லுதுங்க. புது நோட்டு வேணுங்குதுங்க, புக்கு கொடுத்ததுக்கு அட்டை பொண்ணுங்குதுங்க. அப்புறம் சரி இதை மட்டும் பண்ணி கொடுத்தா போதுன்னு பார்த்தா எல்லாமே புதுசாக வேணுங்களாம். ஏன்னா புதுசாக பென்சில் புதுசாக ரப்பர் சாஃப்ட்னர் சரி அதெல்லாம் கூட சரி எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டில் செருப்பு கூட புதுசாக கேட்குறாங்க என் பையன். பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது ஸ்கூல் ரீஓப்பனா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். இதில் வந்து பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, புக்கு நோட்டு அது இது இல்லை டூலஸ்க்குன்னு எல்லாம் கேதுங்க. பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு ஆளாக்கிறதுக்குள்ள நம்ம பெற்றவங்க ஒரு வழி ஆயிடும் பார்த்துக்க. ஆமாக்கா, ஏற்கனவே ஒரு 10,000 மட்டும் அவர் கடை வாங்கியிருந்தாருக்கா, கடை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. பார்த்தா இந்த பையன் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 5,000 செலவாக்கி விட்டுருவான் போல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா, பெரிய கஷ்டமாக இருக்குது. வாங்கி தரலன்னா உடனே அழுகுதுங்க, அழுதுகிட்டு சோத்திக்க மாட்டேன் இட்லி சாப்பிட மாட்டேன்னு சாப்பிடாம வைராக்கியமாக இருந்து காரியத்தை சாதிக்க பார்க்குதுங்கக்கா. பாவம் அந்த மனுஷன் எனக்கு பார்க்கவே பாவமாக இருக்குது. ஏன்க்கா இவ்வளோ விஷயம் நடக்குமா? ஐயோ நீங்கள் சொல்கிறத கேட்கவே பயமாக இருக்கே. பின்னும் பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டப்படணுமா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு? ஆமாம் சரசு, அப்புறம் என்ன சும்மாவா? பிள்ளைங்களை பித்து வளர்க்குறதுலாம் சும்மா சாதாரணப்பட்ட விஷயமா? கஷ்டம் தான். ஏதோ எங்களை பார்த்து கற்றுக்க, நாங்களாம் என்னென்ன பண்ணுறோன்னு பாரு. நீங்களாம் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சுன்னு பார்த்துக்க. ஆமாம் சரசு, பிள்ளைங்களாம் அப்படி தான். ஆனால் அதுங்க இருக்கிறது நமக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி செலவை இழுத்துடுங்க தான். மற்றபடி அப்புறம் பிள்ளைங்களுக்காக தானே செய்கிறோம். அதுங்க நல்லா படிக்கணும், எல்லாத்தையும் செஞ்சு தானே ஆகணும் சரசு. இதை பார்த்தாலாம் நீ ஒன்றும் பயப்படாத சரியா? என்ன அப்பப்போ விலைவா செய்கிறதா? அதான் உன் காலத்துலலாம் இதை விட டபுளாக இருக்கும் விலை. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீ அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைந்தே வருமானத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சிட வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? சரிங்கக்கா, அதுவும் சரிதான். அப்போ மாலாக்கா நீங்கள் முன்னே சம்பாதிச்சதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்க வேண்டியதானே? எங்கே சேர்க்க விடுதுங்க இந்த பிள்ளைங்க? இல்லை இவர் தான் எங்கே சேர்க்க காசு தராரு, கரெக்டாக செலவுக்கு தருவார். மளிகை காய்கறி அதுக்கு மட்டுமே காசு சரியாக போயிடும். வேறு என்ன பண்ணுறது? எங்கே எடுத்து 500-1000 வச்சிருந்தாலும் அதையும் ஏதாவது எமர்ஜென்சினா எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறது நீயே சொல்லுங்க சரசு. நீ சொல்கிறதெல்லாம் பேச்சுக்கு தான் உதவும், சைடில் ஒன்றுமே செயல்பட மாட்டேங்குது. அது என் வீட்டில் சுத்தமாக முடியல. அப்படி இல்லை மாலா, நம்ம தான் தனியாக எடுத்து பங்கு பண்ணோம். நம்ம நினச்ச பங்குலாம் பண்ணலாம். நீ வீட்டில் கஷ்டமாக இருக்குன்னு டக்குன்னு எடுத்து செலவுக்கு போட்டுருவ போல. அதான் இனிமேல் அப்படி பண்ணாமல் கொஞ்சம் எடுத்து வருமா. இப்போ நான் பாரு, அவர் மாதம் ஒரு 3000-4000 கொடுத்தாருன்னா அதில் ஒரு 500 நான் எடுத்து தனியாக வச்சுருவேன். அதை எதுக்குமே எடுக்க மாட்டேன் பார்த்துக்க. கேட்டுக்கங்கக்கா, பட்டக்கா எப்படி சொல்கிறாங்க பாரு, அது போல தான் நம்மளும் இருக்கணும். நீங்களும் இனிமேல் அது போல எடுத்து வைங்க. இப்போ கஷ்டப்படாலும் பெருசாக அடுத்த படிப்புக்கு போகிறப்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும்ல. ஓ அப்படியாக்கா கதை, இனிமேல் அப்படி தான் பண்ணும் போல. என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு காசு பத்தலன்னு கேட்டால் உடனே எடுத்து கொடுத்துறேங்க்கா. அப்படியே தான் காலியாகிடுச்சு கையில் இப்போ வருவாள்ல. சரிக்கா நீங்கள் ரசம் ஊற்றி கொடுங்க, நான் போயிட்டு வீட்டில் சாப்பிட்றோம். கொஞ்சம் சரி மனது நடக்கும், ஒரு இருந்தால் கூட கொஞ்சம் கொடுங்க. அட்டக்கா அப்படியே எனக்கு கொஞ்சம் ஒரு கிண்ணியில் ஊற்றி கொடுங்கக்கா. அடுத்த டைம் அப்போ கிண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் பாட்டுக்கு பேசி உங்களை டயர்ட் ஆக்கிட்டு இருக்கோம் போல காலையில். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாலா சரசு. சரி இந்த நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. நானும் இந்த சாப்பிட்டுட்டு செத்து அப்படியே படுக்கலான்னு இருக்கேன். மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.